மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகையில் அவர்களது திருவுருவ சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செந்தமிழுக்கு இருந்தன் லாபம் தீங்கொன்று வந்த பின்பும் இந்த தேகம் என்று தனக்குத்தானே கேள்வி எழுப்பிக் கொண்ட அன்னை தமிழ் காக்க அருந்தமிழ் புகழாக தன் மேனியெங்கும் தீமிட்டிக் கொண்ட கீழப்பள்ளூர் சின்னசாமி, விருகம்பாக்கம் அலங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், மாயவரம் சங்கரவாணி, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, பீலமேடு தண்டபாணி, சத்தியமங்கலம் முத்து, ஐயப்பன்பாளையம் ஆசிரியர் வீரப்பன், தீக்கொளுத்து துப்பாக்கியால் கொல்லப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் உட்பட நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய வீரத்தை போற்றும் வகையில் ஜனவரி 25 தமிழர்கள் தங்களுடைய துக்க நாளாகவும் மொழிப்போர் நாளாகவும் தற்போது சீரமைத்துக் கொண்டிருக்கும் மொழிப்போர் தியாக நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அன்னை தமிழ் காக்க முதற்கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போது கலந்து கொண்டு சிறை சென்ற நடராஜன் 15/1/1939 அன்றும், தாளமுத்து அவர்கள் 11/3/1939 அன்றும் வீரமரணம் அடைந்தார்கள். தமிழர்களுடைய தொடர் போராட்டத்தின் காரணமாக 1940 ஆண்டு கட்டாய இந்திய திணிப்பை அப்போதைய பிரித்தானிய இந்திய அரசு கைவிட்டது. தொடர்ச்சியாக ஒரு மொழிக்காக இறந்த பேர் தமிழர்களுடைய வரலாற்றில் நீங்காத இடம் செய்ய பொருட்டு தாளமுத்து நடராஜன் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் எழும்பூர் இருக்கக்கூடிய அரசு அலுவலக கட்டிடத்திற்கு தாளமுத்து நடராஜனின் மாளிகை என்று பெயரிடப்பட்டதும், அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாளமுத்து நடராஜன் அவர்களுடைய மாளிகை வளாகம் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு சிலை அமைத்து போற்றுதலை வணக்கத்தையும் தெரிவிக்கும் வகையில் தற்போது இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. தாளமுத்து நடராஜனும் கடந்த முதலாக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது 1930 சிறை கொட்டடியிலே தன்னை இறந்து விட்டார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம். அப்போதைய அரசு அவர்களை கைது செய்து சிறையில் வைத்த போது அவர்கள் இறந்து போனார்கள். இந்நிலையில் அவர்கள் இறந்த தினத்தை ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 25 மொழிப்போர் தியாக நாளாக தமிழ்நாடு அரசு சார்பிலும் தமிழர்கள் சார்பிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, ஏராளமான பேர் துப்பாக்கிக்கு பலியாகும் தங்கள் மேனியை தீக்கிரை ஆக்கிக் கொண்டு தமிழ் மொழி காக்க தொடர்ச்சியாக போராடியதும் தமிழர்கள் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உலகிலே ஒரு மொழிக்காக, தங்களுடைய மொழியை காப்பதற்காக, வேறு மொழி வந்து இங்கு திருத்திவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் மேனியில் தாங்களே நெருப்பு வைத்துக் கொண்டு போராடிய ஒரு மறவர் தமிழர் கூட்டமாக தமிழர்களுடைய வாழ்வில் இருந்து வருகிறது. ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோலை அல்லவே நாடுதல்லவே என்று கலைஞர் அவர்களால் முன்மொழியப்பட்ட போராட்டங்களும் தமிழர் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருந்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் 1939 இறந்த தாளமுத்து நடராஜனுடைய நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நாளாக அனுசரிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு சார்பிலும் தமிழர்கள் வாழ்விலும் தற்போது மதிப்புமிக்க நாளாக அது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.